வணக்கம் டு எவ்ரி ஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் டி ஆம்பிளிஃபயர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஆம்பிளிஃபயர் போர்டும், அடுத்தது இந்த ஆம்பிளிஃபயர் போர்டும், நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் போர்டும் பார்த்துருப்போம். இப்போ எந்த ஆம்பிளிஃபயர் போர்டு பார்க்க போகிறோம்னா, சேம் அதை தான் PAM 8630 அதே ஆம்பிளிஃபயர் போர்டு தான். பட் இது அதோட இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்குது, பில்டு குவாலிட்டி. அதுவும் இல்லாத இது சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதில்ல. இதுக்கு முன்னாடி பார்த்த போர்ட்ஸ் எல்லாமே எனக்கு 5 வோல்ட்டில் ஆப்ரேட் ஆகிற இந்த போர்டு மட்டும் நல்லா இருக்குது. மற்றபடி அந்த 12 வோல்ட்டு 224 மற்றது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த போர்டை இது பண்ணேன். இதுவும் PAM 8630 தான், இந்த போர்டு தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் நல்லா இதாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே எஸ்எம்டியில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது 35 வோல்ட்டு 2200 UF கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் 10K பொட்டென்ஷியோமீட்டர் வால்யூம் கண்ட்ரோலுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதில் மியூட்டுக்கான ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 ஜம்பர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு சுவிட்சாவோ இல்லை ஏதாவது வச்சிட்டோம் அப்படின்னா, அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடும். அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு LED இண்டிகேட்டர், ஒரு 12 வோல்ட் ஜாக் கனெக்ட் பண்ணுறதுக்கு அடாப்டர் ஜாக்கு, ஆக்ஸ் டு ஆக்ஸ் ஒயர் ஜாயின் பண்ணி ஆடியோ இன்புட்டாக கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் அவுட் இந்த இடத்துல இந்த கனெக்டர் மூலிமா கொடுத்துருக்காங்க. இது 4 ohms 8 ohms ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் என்ன இது அப்படின்னா, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவை நம்ம தனியாக எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிரவுண்டை நம்ம நெகட்டிவ் எடுத்துக்குவோம் ஸ்பீக்கரில். பட் இந்த ஆம்பிளிஃபயரில் எப்படி அப்படின்னா, ரெண்டுமே தனித்தனியாக அவுட்புட்டாக வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒரு சேனலாகவும், நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரெண்டும் தனித்தனி, ரெண்டும் செப்பரேட்டாக வரும். ஒவ்வொரு சில ஆம்பிளிஃபயர்ஸில் எப்படி வரும் அப்படின்னா, இது ரெண்டும் ஒன்று, நெக்ஸ்ட் அதுவும் நெகட்டிவாக காமனாக எடுத்துக்குவாங்க, கிரவுண்டை அந்த மாதிரி. பட் இது ஓகே, 12 வோல்ட் கொடுத்தாலே நல்ல ரிசல்ட்ஸ், பேஸு எல்லாமே இது வருது. இதை நான் உங்களுக்கு தனியாக செக் பண்ணி காமிச்சிட்டு, நெக்ஸ்ட்டு இந்த ஆம்பிளிஃபயர் இது நான் சும்மா ஒரு ப்ரீஆம்ப் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு 5 வோல்ட்டில் இன்பில்டாக ஸ்பீக்கர் வச்ச மாதிரி இது பண்ணியிருந்தேன். இப்போ இந்த கிளாஸ் டி 12 வோல்ட் ஆம்பிளிஃபயரை இதோட கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம இதுலேயே USB எல்லாமே வந்துடுது. ஸோ இதில் யூஸ் பண்ணும்போது எனக்கு இன்னும் 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த ஜாக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஜாக் என்னென்னு சொல்லுவாங்க, பனானா ஜாக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஒயரை நம்ம இது பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். இந்த ப்ரெஸ்ஸிங் டைப்பில் இல்லாமல் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், சீக்கிரம் போகாது. ஓகே, இதை ரெண்டையும் உங்களுக்கு இதை தனியாக செக் பண்ணி காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இதையும் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை சர்க்கியூட்டோட கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட்டு ஆக்ஸ் டு ஆக்ஸ் என்னோடய மொபைலோட ஒரு இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல 12 வோல்ட்டு இன்புட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டு ஆன் ஆனதும் ஒரு ப்ளூ கலர் LED க்ளோ ஆகும். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே 8 இன்ச்சை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்றேன். நெக்ஸ்ட்டு ஸ்டீரியோ 2 ஹை குவாலிட்டி ஸ்பீக்கர், நல்லா ஹெவியாக ஊஃபர் நல்லா இது போட்டது, இதுலேயே டியூட்டர் இருக்க மாதிரி 2 லெஃப்ட் ரைட் ஸ்டீரியோ 3 இன்ச்சில் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 8 இன்ச் லோட் பண்ணி இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த 2 ஸ்பீக்கரையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது நான் சிங்கிள் சேனலில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சைடு கனெக்ட் பண்ணல, ஒரே ஒரு 8 இன்ச்சு ஒரு சேனலில் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆல்ரெடி பாட்டு ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. நான் ஜஸ்ட் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது ஃபுல் அவுட்புட்டு. நான் ஃபுல் வால்யூமே வச்சேன். சவுண்டு இவ்வளோ தான், ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே இவ்வளோ தான் வரும். நான் இன்னொரு சாங் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன்.
ஓகே, இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் வரும்னு நினைக்கிறேன். நான் வேணால் உங்களுக்கு இந்த நோ காப்பிரைட் மியூசிக் போட்டு பார்க்கலாம். சவுண்ட் வந்து நல்லா லவுடாகவே இருக்குது அண்ட் பேஸோடு இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த 8 இன்ச் லோட் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 சின்ன ஸ்பீக்கர் ஸ்டீரியோவில் நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 ஸ்பீக்கரையும் ஸ்டீரியோவில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், லெஃப்ட் டு ரைட் சேனலில். சேம் அதே காப்பிரைட் மியூசிக்கு. வால்யூம் வந்து இப்போ ஒரு 5% வச்சுருக்கேன், அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து ட்விட்டரோடு இருக்குது. உங்களுக்கு இதோட பேஸு இது தெரியும்னு நினைக்கிறேன். ஊஃபர் நல்லா உங்களுக்கு இதாகுது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட சாங்ஸையே ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். குவாலிட்டி நல்லாயிருக்கு அண்ட் ஐசியுமே வந்து அந்தளவுக்கு ஹீட் இல்லை, ஹீட்டாக தான் இருக்குது. பட் நீங்கள் இதில் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அந்தளவுக்கு ஹீட்டில் நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு நாய்ஸே இல்லை. ஓகே, நல்லாயிருக்கு. நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து இதோட ஃபிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காமிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. போட்டு சிலாக்கி பிட்ட போட்டு அவனை பக்கு போட்டு நான் போறேன் மாமா.